Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So இன்னைக்கு vlog வந்து ஒரு simple makeup தான் பார்க்க போறோம். That is ரொம்ப ஹெவியாலாம் இல்ல. நான் பூஜைக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். So very simple and very easy and very the contouring and இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. So இதுதான் ஆர்த்தி பாலாஜியோட செல்ஃப் மேக்கப் வந்து இப்படிதான். So just with some basic products வச்சு பார்க்கலாம். Let's get into the video. First step வந்து நான் primer எதுவும் யூஸ் பண்ணலங்க. I'm just going to use my Nivea very basic Nivea உடைய moisturizer தான் அப்ளை பண்ண போறேன். அதுவும் என்னோட ஃபிங்கர்ல. So I just want to be very live. செல்ஃபா வந்து sometimes ரெடி ஆகும்போது இப்படிதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா, இதுக்காக ஒரு பிரஷ், இதுக்காக ஒரு பியூட்டி பிளெண்டர் எல்லாம் வச்சு நம்ம பண்ண மாட்டோம். ஏதோ ஒன்று கையில கிடைக்கிறது வந்து அப்ளை ஃபிங்கர்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு நமக்கு நம்ம பண்ணும்போது எப்படி நான் பண்ணணும். ஸோ அந்த லைவ் தான் அந்த மாதிரி தான் நான் காமிக்கிறேன் இந்த vlogல. சீசன் வந்து இப்போ கொஞ்சம் கோல்டா இருக்கறனால ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ நான் எல்லா பார்ட்டும் ஈவன் கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணுவேன். கோர்ஸ் நெக் பார்ட்டையும் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பர்சனல் யூஸ்க்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எஸ்பெஷலி இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் gives a very good moisturizing to the skin. ஸோ நல்லாவே நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும். ஈவன் அரௌண்ட் தி ஐஸும் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ பூஜைலாம் இருக்கிறதுனால பூஜைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால ரொம்ப கலராக நான் பண்ண போகிறது இல்லை. அண்ட் சாரியும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு டிஷ்யூ கோல்டன் சாரி இது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கலர்ஸ் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா நீட்டாக இதை அப்ளை பண்ணிடலாம். Just with my fingers. Okay, so next step vanda I'm going to use this Lakme 9 to 5. See, so Lakme 9 to 5 in the product patti sonna it's good but long stay la edirpaaka mudiyadhu. Like na morning vandu apply panna or office ku vandu or 8 o'clock apply panna evening vandu vara varaikum makeup irukumana appdila irukadunga. Like or 2-3 hours ku it's like okay but nalla irukku. And the 2-3 hours makeup ku this is good. ஒரு செல்ஃபா பண்ணிக்கிறதுக்கு திஸ் இஸ் ஃபைன். பட் நாட் ஃபார் லைக் லாங் ஸ்டே அண்ட் நல்ல ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா ஐ சே நோ டு திஸ் பர்டிகுலர். இது வந்து லாக்மி இன்விசிபிள் ஃபினிஷ். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா ரொம்ப ஹெவியா இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலா நேச்சுரலா. இஃப் யூர் அ பர்சன் ஹூ லைக்ஸ் வெரி நேச்சுரல் லுக், ரொம்ப ஹெவியாலாம் எனக்கு வேணாம். காலைல ஆஃபீஸ்க்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருந்தா போதும் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ். கன்சீலர் நான் எந்த கன்சீலருமே போடல. ஓகே, ஐம் ஜஸ்ட் அப்ளைங் திஸ். எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருந்தது. லைக் சலூன் கிளம்பும் போதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஃபாஸ்டா ஒரு லைட்டா அப்ளை பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். நான் சொன்னல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி லைவ். எப்படி நான் வந்து கிளம்பும் போது எப்படி நான் போடுவேன், இதுக்காக ஒரு பர்டிகுலர் பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதோட கம்மியா தான் போடுவேன் நான் சலூனுக்கு டெய்லி போகும்போது. பட் இப்போ கொஞ்சம் அந்த மேக்கப் கொஞ்சம் பிரைட்டா தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க போட்டுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஈவெண்ட். இப்போ ஆஃபீஸ்க்கு நம்ம இவ்வளோ போட்டுட்டு போக முடியாது. இதுல வந்து ஒரு இப்போ அப்ளை பண்ணதுல ஒரு 50% நீங்க போட்டா போதும். இப்போ ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டா தெரியணும் இல்லையா, ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷேட் நம்பர் வந்து ஐ ஜஸ்ட் டெல் யூ த ஷேட் நம்பர் ஆல்சோ. Yes, 02 invisible finishல 02. ஸோ எப்பயுமே நான் வந்து ஷேடு நம்பர் பார்த்து வாங்கவே மாட்டேன். அந்த ஷேடை பார்த்து தான் நான் சூஸ் பண்ணுவேன். அப்படிதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் அப்படிதான் சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ நீங்க ரெகுலர் யூஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ போடாதீங்க. ஜஸ்ட் இதுல 50% நீங்க அப்ளை பண்ணா போதும். Just take any brush. உங்ககிட்ட பியூட்டி பிளெண்டர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். Any brush, just take some powder brush or foundation brush வச்சு நல்லா blend பண்ணிடுங்க. இது போட்டோன்னா கொஞ்சம் ஹெவியா தெரியற மாதிரி இருக்கும், பட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்ல ஒரு blend ஆயிடும். அண்ட் ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கா இருக்க மாதிரியும் இருக்கும். ரொம்ப அந்த மேக்கப்பி லுக் வந்து இருக்காது இதுல. நம்ம காதையும் டச் அப் பண்ணிக்கலாம். ரேண்டமா நீங்க பிரஷ் பண்ணா போதும். இதுக்கெல்லாம் ஒன்றும் டெக்னிக்ஸ் இல்லை.
If you're a person who doesn't want more makeup, ரொம்ப மேக்கப் வேண்டாம், ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கணும் ஆனா போடாத மாதிரியும் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் இஸ் ஓகே ஃபார் தட். அண்ட் அதே மாதிரி இட் டசன்ட் ஸ்டேஸ் ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் எல்லாம் ஸ்டே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 hours, மேக்ஸிமம் 4 hours வரைக்கும் ஓகே. நான் பிரஷ்ல வந்து நல்லா ஈவன் பண்றேன். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டு போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னா இருந்தா நீங்க மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது என்னோட மெப்லினுடைய ஒரு சின்ன ஒரு ஐ பேலட் இது. ஸோ இந்த ஷேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐ பேலட். இதுல வந்து ஒரு மேட் லைட்டா ஒரு ஷிம்மரி கிளிட்டர் சொல்ல முடியாது, லைட்டா ஒரு டிண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் பவுடர் மாதிரி அப்ளை பண்ணிடுறேன் ஸ்கின்ல. ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் க்ளோவா இருக்கணும் இந்த ட்ரெஸ்க்கு. ஸோ அப்பதான் மேக்கப் நல்லா செட் ஆகும். ஸோ நம்ம பவுடர் அப்ளை பண்ணலனாலும் அது செட் ஆகாது. ஸ்கின்மே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப கிளிட்டரியில ரொம்ப ஷைனியாவும் இருக்காது, ஒரு மாதிரி கரெக்டான ஒரு ஷேட் இது. ஸோ இதை வந்து நான் வந்து ஆஸ் அ பவுடர்னு சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப் இலுமினேஷன் கொடுக்கும் ஸ்கின்ல. தட்ஸ் த ரீசன். அதே மெப்லினோட ஐ பேலட் தான். ஸோ அந்த பேலட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஏதாவது ஒண்ணு வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ஒரு கலர் வந்து எல்லா ஐ பேலட்ஸுமே இருக்கும், ஆனா அது நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ தோஸ் ஆர் ஆக்சுவலி பியூட்டிஃபுல் கலர்ஸ் இஃப் யூ யூஸ் இட் இன் அ ரைட் வே. ஸோ அதை வந்து நீங்க ஃபிங்கர்ல எடுத்துக்கோங்க. அதாவது டு பி மோர் கிளியர், நான் பவுடரா இதான் அப்ளை பண்ணேன் ஸ்கின்ல. ஸோ அதே ஷேடு தான் நான் யூஸ் பண்றேன் இப்போ. அதை நான் என்ன பண்றேன், நம்மளுடைய ஐஷேடோ அப்ளை பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்ல ஜஸ்ட் வித் மை ஃபிங்கர். ஓகே, நம்ம வீட்டில் எப்படி ரெடி ஆகும் அந்த மாதிரி தான் காமிக்கிறேன். நான் ப்ரொஃபஷனல் வே பண்ண காமிக்கல. வீட்டில் என்ன பண்ணுவோம், டாட் பூட் கிளம்பும் போது அது என்னங்க இருக்கு எது இருக்கு அப்படி இப்படின்னு லிப் பிரஷ் எல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மெத்தட்ல தான் இப்போ நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்களேன், என்னோட அந்த டார்க் சர்க்கிள்ஸும் வந்து நல்லா மறையும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி லைட்டா ஒரு கலர் இருக்கும் ஐஷேடோ பேலட்ல, அதை தொடவே மாட்டோம். அது அப்படியே அது மட்டும் வேஸ்டா போயிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க, திங்க் சம்திங் யூனிக், திங்க் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ டூ. ஸோ இந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லி தூக்கி போடாம ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல. Yes, with my fingers. Okay, வேற எதுவும் நான் போடல. I'm just showing it with my fingers only. ஸோ என்னதான் நான் ப்ரஷ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருந்தாலும் என் பசங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. என்னதான் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால வந்து ஐ ஜஸ்ட் யூஸ் மை ஃபிங்கர்ஸ். அண்ட் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். பர்சனலாக நம்ம கிளம்பும்போது ஃபாஸ்ட்டாக, எப்பவுமே நம்ம கொஞ்சம் லேட்டாக தானே ரெடி ஆகும், சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு. ஸோ நல்லா திக்காவே நான் வந்து இதை அப்ளை பண்றேன். சூப்பருங்களா, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். கேன் யூ சி? ஸோ யூஸ்வலி அந்த ப்ரௌன், பிங்க், கோல்டுக்கு கோல்டுன்னு இல்லாம, ஸோ இந்த கலர்ஸ் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் பீச் மாதிரி இருக்கும் இது. ஓகே, இதுதான் நான் ஃபுல்லா அப்ளை பண்றேன். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இந்த பக்கம் இன்னொரு லைட் கலர் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணாமலே தான் வச்சிருப்போம் நம்ம. ஸோ அதை வந்து லைட்டா இங்க கொஞ்சம் ஹைலைட்டிங்காக லைட்டா தான் கொடுக்குறேன், ஒரு பேஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஓகே, ஒரு மேட் பேஸ் எனக்கு வேணும் அந்த இடத்துல, அதுக்காக. இப்போ என்ன பண்றேன், இது வந்து இந்த காஜலுக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்ச பிரஷ், இது ஒண்ணுதான் எங்க வீட்டுல இப்போ இருக்கு. ஓகே, ஸோ அந்த பிரஷ்ல வந்து I'm just taking some இந்த brown. ஓகே, அதுல வந்து இப்ப என்ன பண்றேன்னா கிரீஸ் கட் பண்ண போறேன். ஓகே,
அப்புறம் கார்னரில் கொஞ்சம் டெப்த்துக்காக இதை நம்ம ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் கிரீஸ் கட் வந்து ஒரு ப்ரௌன் மேட் ஃபினிஷ் ப்ரௌன். இது கிளிட்டர் ஷிம்மர் எதுவுமே அதில் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஷேப், அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஃபிங்கர் வச்சுட்டு இதை பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் பிளெண்ட் இட் வெல். ஒன்றும் நான் பண்ணல. இங்கே எப்படி நம்ம அந்த ஷேப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதை என்னோட ஃபிங்கர் வச்சு, ஏன்னா அந்த ப்ரஷ் வந்து குட்டி ப்ரஷ், ஸோ அதில் வந்து ஃபர்தராக வந்து நம்ம பிளெண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அ பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ அதோட நம்ம ஃபிங்கர்ஸே நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி தான். கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஓகே, see, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதுவே ஆக்சுவலி இப்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கார்னர் டெப்த் வேணும் அப்படின்னா பேலட்லேயே ஒரு டார்க் கலர் இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுருந்துருப்போம். ஸோ அந்த கலர் வந்து இந்த ப்ரஷ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணேன், லைட்டர் கலர் இதில் யூஸ் பண்ணேன், டார்க்கர் கலர் இதில் யூஸ் பண்ணேன். தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு லைட்டா. ஓகே, ஒரு பிஞ்ச் தான் வைக்கிறேன். பிட் லைட்டா. ஸோ டெப்த் கொடுக்கும்போது இன்னும் அழகா இருக்கும் கண்ணு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக இந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வாங்கணும் அது வாங்கணும்லாம் தேவையில்லை இல்லையா, கையிலேயே அழகாக நம்ம பண்ணலாம். நமக்கு செல்ஃபுக்கு பண்ணிக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம். ப்ரஷஸும் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இது ஆயுத பூஜை அப்படின்றதுனால என் ப்ரஷ் எல்லாம் சாமி கிட்ட இருக்கு. ஸோ பாருங்க, get a little bit of beautiful shades. ஸோ அந்த லைட் கலர், அந்த டார்க் அண்ட் அந்த ப்ரௌன் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணணும். ஓகே, தனித்தனியா கலர்ஸ் மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க. அதாவது ஒரு கலர்ல இருந்து ஒரு கலர் மர்ஜ் ஆகி அப்படி மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்குமே தவிர இது தனியா, இந்த ப்ரௌன் தனியா, இந்த ஒயிட் தனியா, இது தனியா தெரியக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், ஹைலைட்டருக்கு வந்து என்னோட ஸ்விஸ் பியூட்டி, எனக்கு ஹைலைட்டர்ஸ் நிறைய வச்சிருப்பேன் வீட்டில், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹைலைட்டர்ஸ். ஸோ ஹைலைட்டரில் வந்து ஓகே, இப்போ அடுத்த ப்ரஷ் லிட்டில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். ப்ரௌன், லைட்டர் கலர், டார்க்கர் கலர், அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும், இந்த மவுண்ட்டு கீழே வருதுல்ல, அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன், ஃபுல்லாக போடலை நான். அது ஒரு மாதிரி அழகாக காமிக்கும் ஷேடை. ட்ரை பண்ணி பாருங்க, பிகாஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆர் தேர் இன் அப்ளைங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். அது ஹைலைட்டர்ன்றது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே மட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த மவுண்ட்டு கீழே மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். அது ஒரு மாதிரி அழகாக காமிக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த ஒரு இதில் இந்த டப்பாலே வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் லேஸாக ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துட்டேன். கரெக்டாக இந்த மவுண்ட் கீழே வந்து எனி ஹைலைட்டர்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கும், ஸ்விஸ் பியூட்டியோட இது, ஸ்விஸ் பியூட்டி பிராண்டோட ஒரு ஹைலைட்டர் இது. ஓகே, நவ் கமிங் டு தி ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பண்ணல, இது வந்து ஒரு ஆங்குலர், இது நேக்கட் அப்படின்ற ஒரு பிராண்டோடையது. ஸோ அதில் வந்து லைட்டாக தான் பண்ணுறேன் நான். சும்மா ஒரு ப்ரஷிங் அப் தான் பண்றேன். ஓகே, இந்த பக்கமும் அதுதான். பிகாஸ் ரொம்ப வரைஞ்சா மாதிரி இருந்தா வேண்டாம்.
இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ்லேயே கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு ஆங்குலர் பென்சில் மாதிரி இருக்கும். ரொம்ப டார்க்காகவும் விழாது இதில், அதே சமயம் ஒரு மாதிரி மைல்டராகவும் காமிக்கும். ஓகே, காஜலுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் யூஸிங் மை இது கொலோசல் மெப்ளின் உடையது கொலோசல் காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். நான் லைனர் போடலை. நான் யூஸ்வலாகவே எப்பவுமே ஏதாவது ஒன்று தான் போடுவேன். லைனர் போட்டேன் அப்படின்னா காஜல் போட மாட்டேன், காஜல் போட்டேன்னா லைனர் போட மாட்டேன். ஸோ ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் மேக்கப் அப்படின்னும் போது அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல், அவங்கவுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் இல்லையா, பர்சனல் இது எல்லாமே. ஸோ டிபெண்ட்ஸ். உங்களுக்கு பிரைடலுக்கு 2 தான் போடுவோம் நம்ம. பர்சனலாக பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். அது என்னமோ தெரியல, எனக்கு 2மே போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி போடுறது இல்லை இல்லையா, தட்ஸ் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டு த லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து லாக்மியோடைய 925 ஒரு அழகான கலர். இது வந்து மரூன் மிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனா பிங்க் தான். ஓகே, ஓ எஸ். இதுக்கு நான் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது ரீசன் இஸ் டெய்லி பண்றது தான் இல்லையா, ஸோ அதனால நான் எதுவும் யூஸ் பண்றது இல்லை. எனக்கு அண்ட் பர்சனலா எனக்கே நான் போட்டுக்கிறதுனால நான் டைரக்டா யூஸ் பண்றேன். இங்க போடும்போதே அழகா பதிச்சு அந்த ஷேப்பை கொண்டு வந்து அப்புறம் உள்ள ஃபில் பண்ணுங்க. இந்த லிப்ஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும். எனக்கு எப்பவுமே பர்சனலா போட்டாலும் சரி, என்னோட பிரைடல் மேக்கப்புக்கும் சரி, என்னோட பிரைட்ஸ்க்கும் சரி, அந்த டபுள் ஷேட் கொடுக்கறது ரொம்ப வழக்கம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் அ ஷேட். ஸோ உங்களோட ஐஷேடோ பேலட்ல இருந்தே நம்ம ஷேட்ஸ் கொடுக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒரு இது வச்சிருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஹைலைட்டர்ஸ் வச்சிருப்பேன். இது ஸ்விஸ் பியூட்டி பிராண்டோட. இது வந்து பிங்க் பேஸ்ல இருக்கும் கம்ப்ளீட்டா. திஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் பிங்க் பேஸ். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த இந்த ட்ரெஸ்க்கு மேக்கப் போடணும் இல்லைங்க, சீரியஸா நான் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு லைக் இந்த பிளஷர் மட்டும் போட்டுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே அவ்வளோ ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து ப்ரௌன் பேஸ். அதுலயே வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்கனாமிக்கல் ஆல்சோ. ஃபார் செல்ஃப் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அ பிராண்டட் ப்ராடக்ட் ஆல்சோ. நான் நிறைய வாட்டி என்னோட மேக்கப் வீடியோஸ் சொல்லுவேன், ஐ பிலீவ் இன் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், நாட் ஆன் த பிராண்ட் நேம். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா அது என்ன பிராண்டா இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் is Aarti Balaji's makeover is all about. So okay, இதுல என்ன பண்றோம் பாருங்களா, இதுல வந்து கலர்ஸ் வந்து நம்ம தனித்தனியா கூட இப்படி ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு இந்த லிப்ஸ்டிக் மேல நான் ஃபிக்ஸ் பண்றேன். ரொம்ப அவுட்டர் வரைக்கும் போட வேண்டாம், ஜஸ்ட் இன்சைட் மட்டும் கொடுக்குறேன். இதுல நிறைய இருக்கு. இந்த நிறையவுமே நான் வந்து அந்தந்த ட்ரெஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் போறேன், எங்கேயாவது சீஃப் கெஸ்டா போறேன், எங்கேயாவது கெஸ்டா போறேன், எங்கேயாவது நல்லா வந்து சாப்பிட போறேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நான் பண்ணுவேன். எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ வீடியோக்கு தெரியணுன்றக்கா நான் கொஞ்சம் பிரைட்டாக போடுறேன். ஆனால் இவ்வளோ போட்டிங்கனாலே இட்ஸ் லைக் மோர் தென் எனஃப். ஸோ ஒரு மாதிரி வந்து இது கோல்டன் கலர் சாரி அப்படின்றதுனால டிண்ட் ஆஃப் கோல்டும் இருக்கும் அதுல, அண்ட் பேஸும் இருக்கும். நீங்க நல்ல டார்க் ரெட் பண்ணிட்டு கோல்ட் பண்ணாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரெஸ் என்ன போட்டிருக்கீங்க அதை பொறுத்து. எஸ், நவ் கம்ஸ் த பிளஷர் பார்ட். ஸோ பிளஷருக்கும் ஐ யூஸ் த ஸ்விஸ் பியூட்டி ப்ரௌன் பேஸ்ல. எனக்கு ரொம்ப பிங்க் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ சும்மா ரேண்டமா நீங்க இப்படி எடுத்துக்கலாம். சாஃப்டா எடுத்துட்டு எனி பிரஷ் ஜஸ்ட் அப்ளை இட். அதில் ஒரு ஹைலைட்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் மைல்டா ஒரு ஷேடு, ரொம்ப வந்து பிங்கா ப்ரௌனா. இந்த பிளஷர் எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி லைட்டா பாருங்க, ரொம்ப தெரியாது. பட் ஆனால் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷைன் மட்டும் லேசா, ஒரு டிண்ட் ஆஃப் ப்ரௌன், ஒரு டிண்ட் ஆஃப் ஷைன் மட்டும் இருக்கும் அந்த மேக்கப்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு நார்மல் பிரஷ். ஓகே, see, எனக்கு வந்து தெரியணும் தெரியக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்குக்காக இது போட்டிருக்கேன். எஸ், நவ் கம்ஸ் தி ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி அகெயின். ஓகே, ஸோ அதுல இருந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்துட்டு இங்கே மட்டும். ஓகே, மைல்டா பிளஷ் பண்றேன். போட்டு அந்த பிளஷரோட மிக்ஸ் ஆயிடும். இது நீங்க போடும்போது கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ணா கூட ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, நல்லா பிளெண்ட் ஆயிடும் ஸ்கின்னோட. ரொம்ப தனியா தூக்கிட்டு தெரியாது அந்த கலர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, அந்த பிரஷ் தொடாதீங்க. ஜஸ்ட் அந்த கோல்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் பிளெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ மேக்கப் இஸ் ஆல் அபவுட் பிளெண்டிங். நீங்க எவ்வளோ பிளெண்ட் பண்றீங்களோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்க மேக்கப். ஜஸ்ட் பிலீவ் மீ தட். ஓகே, இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கான்டோர் லேசா நோஸ் மட்டும் கொஞ்சம் ஓவர் சைஸா தெரியறதுனால இந்த மெப்ளின் பேலட்ல இருக்கக்கூடிய ப்ரௌன் ஐஷேடோ எடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிடில் ஃபிங்கரை தான் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி லைட். ஓகே, ஃபுல்லாக கொடுக்கல, அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் நான் போடலை. ஜஸ்ட் அந்த சென்டர் பார்ட்ல மட்டும் தான் போடுறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம நோஸ் கான்டூரும் முடிஞ்சிச்சு. இல்லைன்னா என்ன ஆகும்னா என்னோட ஃபோட்டோஸ்ல எல்லாம் தனியாக தெரியும். Blend it well. Okay. So அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய அந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டரையே வந்து நோஸ் மேலேயும் லைட்டாக கொடுத்துக்கிறேன். நம்ம பொட்டு வைப்போம்ல அந்த இடத்துலயும் லைட்டா பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கு மேல நீங்க பொட்டு வைங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இது நோஸ் மேல ஹைலைட் பண்றேன். ஓகே, அப்புறம் என்ன பண்றேன், இந்த இடத்துல லைட்டா ஸோ எனக்கு வந்து இந்த மெரூன் அந்த ஸ்டிக்கரோட வரும்ல இந்த குட்டி மெரூன், அது வந்து நல்ல டார்க் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், ஐ எம் ரெடி ஃபார் த பூஜா நவ். Okay, yes, I'm all set ready for the puja. So this is my no makeup look. No makeup look la illa, makeup look da. Ena ivlo pannirkom illaya. But in the contouring, primer, concealer, so
ஸோ இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு உங்களாலையும் பியூட்டிஃபுல்லாக அழகாக ரெடி ஆக முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக திங்க் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். Just come out of the box where you are there inside. Okay. Thanks for watching Aarti Balaji Makeover Styles. Kandipa like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.